தமிழ்நாட்டில் 2025-26 பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை வெளியிட்ட நிலையில் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை அரசு வெளியிடவில்லை. திராவிட மாடல் அரசு தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க உதவும் என எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாட்டில் 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் 2 லட்சம் இடங்கள் உள்ளன. 2025 3.02 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்தாலும் 2.26 லட்சம் பேர் மட்டுமே சான்றிதழ்களை பதிவேற்றினர். கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயர்ந்து 180க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் 52,126 உயர்ந்துள்ளனர். 2024 60,000 இடங்கள் காலியாகின. இந்த ஆண்டு 40,000 இடங்கள் காலியாகலாம் என கல்வியாளர்கள் கணிக்கின்றனர். 11 கல்லூரிகளின் அங்கீகாரம் 5% குறைவான சேர்க்கை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. அரசு தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் மாணவர்கள் தரமான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க முடியும். NIRF, NAAC மதிப்பீடுகள் உதவினாலும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் கொள்கைகளுடன் மாநில அளவில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெளிவாக முடிவெடுக்கலாம். இது காலியாகும் இடங்களை குறைத்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வழங்க வாய்ப்பாக இருக்கும் என்கிறார்கள் கல்வியாளர்கள்.